ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்தாங்க கவுன்சிலிங்க்கு. எனக்கே ஆச்சரியமா இருந்ததுன்னா என்ன ஆச்சரியம்னு கேட்டேன். அவங்க பொண்ணு வந்து நோட் ஃபோட்டோ எடுத்து போட்டுட்டேன், அந்த பையன் மிரட்டுறான் அப்படின்னு சொல்லியிருக்கவங்க பேரண்ட்ஸ் கிட்ட. அவங்க பேரண்ட்ஸ் வந்து இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. Step into the world of redefined elegance with Vivo V40e. Buy now. அந்த குழந்தை சொன்னோன்னே எங்கிட்ட கூட்டிகிட்டு வந்தாங்க. அது வந்து நெட்டில் அப்லோட் ஆகிருந்தது. ஸோ நம்ம சைபர் கிரைமுக்கு டைரக்ட் பண்ணி அதை வந்து மிரட்டுறதுக்கு பயந்து இவன் வந்து போட மாட்டான்னு நினச்சிக்கிட்டு அவன் சொல்கிறதெல்லாம் கேட்குற பொண்ணுங்களும் இருக்குது. அவன் யார்கிட்ட போன்னு சொல்கிறானோ அதெல்லாம் போகிற பொண்ணுங்களும் இருக்குது. இதில் மாற்ற பசங்களாம் எவ்வளோ வயசு இருக்கு பசங்களா? 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து இதுக்குள்ளே போய்ட்றாங்கம்மா. 8ங்கிறது வந்து 6th கூட வந்துருச்சு. இப்போ பேசிகிட்டே இருக்கும்போது என் பையனுக்கு 13 வயசு ஆகுது. இவர் வந்து கரெக்டாக என்னன்னு எனக்கு தெரியணும், எனக்கு இது 3rd மேரேஜ் அப்படின்னாங்க. டிவோர்ஸ் வாங்குறதே குத்தம், நீ 3 டிவோர்ஸ்க்கு அப்புறம் அடுத்த கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. 3 மாதம் 6 மாசத்துல கல்யாணம்லாம் வந்து டிவோர்ஸ்க்கு நிற்கிறாங்க. அப்படி என்ன காரணமாக இருக்கு? ஒரு சிலர் வந்து பேரண்ட்ஸோட கம்பல்ஷனுக்காக நாங்கள் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. இப்போது பேரண்ட்ஸோட கம்பல்ஷனுக்காக கல்யாணம் பண்ணவங்க என்னத்துக்கு வந்து 3 மாதத்தில் வந்து தைரியமாக வெளியில் வரீங்க? பிரியிறோன்ற மனப்பான்மையோடு நீங்கள் வரீங்கன்னா நீங்கள் குழந்தைய பெற்றுக்காதீங்கன்ற. வயதானதுக்கு அப்புறம் 50 வருஷம் வாழ்ந்துட்டு 40 வருஷம் வாழ்ந்துட்டு எங்களுக்கு பிடிக்கல, நாங்க பிரிஞ்சிடறோம். இவங்க ஆரம்பத்துலேருந்தே சேட்டை பண்ணியிருப்பாங்க. எல்லாம் பார்த்து 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 என்னடா வாழ்க்கை, இனியாவது என்னுடைய, அதாவது இப்பயும் வந்து நீங்கள் வீட்டில் என்ன கண்ட்ரோல் பண்ணி நீ தப்பு பண்ணிக்கிட்டே இருப்ப, என்ன கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருப்பியா, லெட் மீ லிவ் மை லைஃப் அட்லீஸ்ட் ஆஃப்டர் 60. அவ்வளோ வயசானவங்க ஒரு விஷயம் வந்து உங்ககிட்ட சொல்லும்போது அவங்க எப்படி உங்ககிட்ட சொல்லுவாங்க? 70 வயசு மேலே என்னங்க பண்ண போறாரு அவர் அப்படின்னு. அப்போதான் அவங்க சொல்லுவாங்க. 2025ஆம் ஆண்டிற்கான உங்களின் ராசி பலன்களை ஜோதிடர் மகேஷ் ஐயர் அவர்களை நேரில் சந்தித்து கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இடம் எல்ஏ ஸ்டுடியோஸ், நுங்கம்பாக்கம், சென்னை. முன்பதிவிற்கு திரையில் தெரியும் எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும். நியூஸ் கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை பார்த்து பேச போறோம்னா டிடெக்டிவ் மாலதி. அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்களை பாக்குறதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய விஷயங்கள் டிடெக்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் மக்களுக்கு புரியுற மாதிரி நீங்க சொல்லியிருக்கிறீங்க. சொல்லியிருந்தாலும் நாங்க உங்களை விட போறது கிடையாது. திருவி நிறைய விஷயங்கள் கேட்க தான் போறோம். இப்ப சமீபத்துல பார்த்தா வந்து நிறைய இடங்கள்ல நடக்கிற தவறு அப்படின்னு பார்த்தா போட்டோ எடுக்கிறது. இந்த கேமரா போன்ல வந்துட்டு பிரைவேட் போட்டோஸ் எடுக்கிறது, ட்ரெஸ்ஸஸ் போட்டு பாக்குற மாதிரி நியூடா போட்டோ எடுக்கிறது, அது எப்படியோ மிஸ்யூஸ் ஆகி அதுல வந்துட்டு நிறைய ப்ராப்ளம்ஸ் ஆகி பெண்கள் இறந்து போயிருக்கிறாங்க. ஸோ அதை வந்து சில பேர் வந்துட்டு வெளியே பேசுறாங்க, இது தப்பு அப்படிங்கிறத சொல்றாங்க. அதையும் கேட்காமல் நிறைய விஷயங்கள் நடந்துட்டே தான் இருக்கு. அந்த மாதிரியான ஏதாவது ஒரு கேஸ் உங்ககிட்ட வந்திருக்கா? அதை ஏதாவது நீங்க டிடெக்ட் பண்ணிருக்கீங்களா? நிறைய இருக்குமா அதில். அதாவது நீங்கள் சொல்கிறீங்களே தெரியாமல் எடுக்கிறாங்க, என்ன தெரிஞ்சே தான் எடுக்கிறாங்க. அதாவது நீங்கள் வந்து சொல்கிறது வந்து இப்போது கடைகளில் போகும்போது எடுக்கிறாங்கன்றது, வீட்டிலேயே இவங்க வந்து அந்த மாதிரி ஃபோட்டோஸ் வந்து எனக்கு அனுப்புன்னு ஆப்போனண்ட் கேட்க இவங்க அனுப்புகிறாங்க, அனுப்பி தான் மாட்டுறாங்க இவங்க. அதை வந்து அவங்க மிஸ்யூஸ் அனுப்ப அவங்க கொஞ்ச நாள் நல்லா கேதர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணுறது, இவங்களை மிரட்டுறது, நீ வந்து இவங்க கூப்பிட்ற நேரமெல்லாம் வரணும், அந்த மாதிரியெல்லாம் அவங்க இவங்களே அதுக்குள்ளே போகிறாங்க. இப்படி ஒரு விஷயம் மேம், இப்போ வந்துட்டு ஒரு பொண்ணோட போட்டோ போய் மாட்டிருச்சு, அதை வச்சு ஒரு பையன் மிரட்டுறானே, யாரோ மிரட்டுறாங்கன்னே வச்சுக்கோங்களேன். சடனா அவங்க இப்போ எடுத்தோன்னா அவங்களால அதை ஃபேஸ் பண்ண முடியாம ஃபைனலி அவங்க எங்க போறாங்க, இறந்துடணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல போயிட்டு தான் அவங்களோட முடிவு அங்கதான் இருக்கு. இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை நடக்குது. அவங்க சடனா என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கணும்? இப்போ வந்து பிள்ளைங்க அவ்வளோ பயப்படுறதில்ல. லைக் நீங்கள் இப்போது டிவியில் வந்து ஒரு கேஸ் ஆஃப் சூசைட் பார்த்தீங்கன்னா அந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 100 அஃபென்ஸ் நடந்திருக்கும். ரயில்வே ஸ்டேஷனில் கருக்கார்வா வச்சு சுவாத்தியை வந்து கழுத்து அறுத்த அன்னைக்கு, பிகாஸ் ஷி வாஸ் இன் ஐடியில் இருந்ததுனால அவங்க நிறைய வந்து பப்ளிசிட்டி அந்த ஐடி பீப்புள் ஃபார்வர்ட் பண்ணதுனால அது நிறைய எல்லாருக்கும் தெரிஞ்சுது. அண்ட் மோரோவர் இட் ஹேப்பன்ட் இன் சென்னை சிட்டி வேர் ப்ரெஸ் அங்கே வந்து ஃபுல்லாக கான்சென்ட்ரேட் பண்ணுச்சு. அதே டைமில் வெளியூர்லேயும் நடந்திருக்கு, நம்ம டவுன் சவுத்லேயும் அதே மாதிரி ஒரு கொலை நடந்திருக்கு. ஒரு பொண்ணு அந்த அன்னைக்கே நடந்திருக்கு. பட் அது தட் டிட்ன்ட் கம் டு த லைம் லைட். ஸோ த பப்ளிசிட்டி வந்து இது இருந்ததுனால அது நிறைய நடக்குது, நமக்கு தெரியறதில்ல. எல்லாருமே வெளியே வந்து சொல்ல மாட்டாங்க இல்லையா.
ஸோ அது மாதிரி நிறைய நடக்குது. இப்போ வந்து பசங்க வந்து இப்போ ஒரு கவுன்சிலர் வந்து எங்கிட்ட பேசினாங்க. அவங்க ஒரு கேஸ்க்காக எங்கிட்ட பேசினாங்க. பேசிட்டுருக்கும்போது நாங்கள் 2 பேரும் தி சேம் ஃபீல்டு அப்படிங்கும்போது கருத்து பரிமாற்றம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவங்க என்கிட்ட சொன்னாங்க, எனக்கிட்ட வந்து ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்தாங்க கவுன்சிலிங்க்கு. அது வந்து எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. நான் என்ன ஆச்சரியம்னு கேட்டேன். அவங்க பொண்ணு வந்து நோட் ஃபோட்டோ எடுத்து போட்டுட்டேன், அந்த பையன் மிரட்டுறான் அப்படின்னு சொல்லியிருக்கவங்க பேரண்ட்ஸ் கிட்ட. அவங்க பேரண்ட்ஸ் வந்து இதை கூட்டிகிட்டு வந்து இது கவுன்சிலிங் கொடுக்கணும். ஏன்னா ஓப்பனாக பாட்டு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு ஃப்ரீயாக இருக்கா, வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம், லீவ் இட் அப்படின்னு பேரண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு பொண்ணுக்கிட்ட பேசினா, இட் இஸ் மை பாடி, வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம், நான் தானே ஃபோட்டோ எடுத்து போடுறேன், வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம். போல்ட் ஆயிட்டாங்க. ஸோ நிறைய, அதாவது ஒரு சிலர் வந்து இப்போ ஒரு பேரண்ட் வந்து அந்த குழந்தை சொன்னோன்னே எங்கிட்ட கூட்டிகிட்டு வந்தாங்க. அது வந்து நெட்டில் அப்லோட் ஆகிருந்தது. ஸோ நம்ம சைபர் கிரைமுக்கு டைரக்ட் பண்ணி அதை வந்து ரிமூவ் பண்ண வச்சோம். அப்படி பயந்து நம்மக்கிட்ட ஹெல்ப் கேட்க வர்றதுக்கு இருக்காங்க. இந்த மாதிரி பேசுகிற பொண்ணும் இருக்குது. மிரட்டுறதுக்கு பயந்து இவன் வந்து போட மாட்டான்னு நினச்சிக்கிட்டு அவன் சொல்கிறதெல்லாம் கேட்குற பொண்ணுங்களும் இருக்குது. அவன் யார்கிட்ட போன்னு சொல்கிறானோ அதெல்லாம் போகிற பொண்ணுங்களும் இருக்குது. ஸோ தெர் ஆர் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ். இப்போ வந்து நம்ம இதெல்லாம் நினச்சே பார்க்க முடியாது. அந்த மாதிரி தான் இன்னைக்கு எல்லாமே போய்கிட்டு இருக்குது. இதுல மாற்று பசங்களாம் எவ்வளோ வயசு இருக்க பசங்களாம் இருக்காங்க? மோஸ்ட் ஆஃப் வந்துட்டு இப்போ நிறைய கேசஸ்ல பார்த்தா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் அதிகமா வந்துட்டு இதுல மாட்டுறாங்க. ஸோ எந்த வயசுல இருக்கிறவங்க அதிகமா இந்த பிரச்சனையெல்லாம் சிக்கிக்கிறாங்க? 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து இதுக்குள்ளே போய்ட்றாங்கம்மா. 8ங்கிறது வந்து 6th கூட வந்துருச்சு இப்போது. ஸோ அதாவது பழைய காலத்தில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நீ பையனை தொடக்கூடாது, தொட்டு பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க நாங்கள்லாம் வளர்ந்த காலத்தில். அது ஒரு காலகட்டம். அதுக்கப்புறம் நம்ம அப்போல்லாம் கேட்போம், ஏன் பேசக்கூடாது, நம்ம அப்போல்லாம் நமக்கு செக்ஸ்னால என்னன்னு தெரியாது அந்த காலகட்டத்தில். இன்றைக்கி வந்து எல்லாமே வெட்ட வெளிச்சமாக எல்லாம் கையடக்கமாக கொண்டு வந்துட்டோம். நாங்கள் இருந்த இதுவே வேறு. இன்றைக்கி பசங்க பேசுகிறது அதை பற்றி ஃபுல்லாகவே தெரிஞ்சுக்கிட்டு பேசுகிறாங்க. ஸோ நாலேஜ் வளர வளர அஃபென்ஸும் நிறைய நடந்துக்கிட்டே தான் இருக்குது. முன்ன வந்து பார்த்திங்கன்னா லவ் பண்ணால் குற்றம் இல்லைங்களா. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் டிவோர்ஸ் பண்ணிவிட்டு ரீமேரேஜ் பண்ணுறது அதை விட பெரிய பெரிய குற்றம் அது. ஆமாம். இன்றைக்கி வந்து 3வது மேரேஜ் 4வது மேரேஜ் வரைக்கும் போயிடுச்சு. கையில் 13 வயசு குழந்தைய வச்சுட்டு எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக வந்து ப்ரீ மேரிட்டல் வெரிஃபிகேஷன் எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. பேசிகிட்டே இருக்கும்போது என் பையனுக்கு 13 வயசு ஆகுது, இவர் வந்து கரெக்டாக என்னன்னு எனக்கு தெரியணும், எனக்கு இது 3rd மேரேஜ் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், மேடம் நீங்கள் ப்ரீ மேரிட்டல் வெரிஃபிகேஷன் சொல்லக்கூடாது, இதை போஸ்ட் மேரிட்டல் வெரிஃபிகேஷன்னு சொல்லணும். ஸோ இன்றைக்கி வந்து அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. எதுவுமே தப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு இதுக்கு மனப்பான்மைக்கு வந்துட்டாங்க. அந்த காலத்தில் எல்லாமே குத்தம், டிவோர்ஸ் வாங்குறதே குத்தம். நீ 3 டிவோர்ஸ்க்கு அப்புறம் அடுத்த கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. பயங்கரமாக சேஞ்ச் ஆகிட்டு வருது. எனக்கு இதில் பயம் என்னென்னா, நம்ம கல்ச்சர் வீணாக போயிருமோன்றது தான் பெரிய பயம். குழந்தைகள் இருப்பாங்க செப்பரேட்டாக, அப்பா தனியாக இருப்பார், அம்மா தனியாக இருப்பாங்க. 10 நாளைக்கு அப்பா கூட இருப்பாங்க, 10 நாளைக்கு அம்மா கூட இருப்பாங்க. 2 பேருமே நாங்கள் குழந்தைங்களை பார்த்துக்குவோம் அப்படிங்கிற ஒரு கலாச்சாரம் நம்ம தமிழகத்தில் இல்லை, நம்ம உலகத்தில் இப்போ வந்துருச்சு. இப்போ இதுக்கு முன்னாடி வரைக்கும் விமன் தான் வந்து வில் டேக் கேர். விமன் வந்து அந்த மதர்லிஹுட்டை விட்டு கொடுக்க மாட்டாங்க, நான் தான் என் பிள்ளைய பார்த்துக்குவேன்னு. ஆனால் இன்னைக்கு வந்து நீங்கள் சொல்கிறது நடக்குது. நான் அதை சொல்லணும்னு நினச்சேன், நீங்கள் கரெக்டாக அதை பாயிண்ட் அவுட் பண்ணிட்டீங்க. அது வந்து இன்னைக்கு வந்து தெளிவாக இருக்காங்க. அவனுடைய குழந்தைய நான் ஏன் வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்துக்கு வந்துட்டாங்க. பிரிரோன்ற மனப்பான்மையோட நீங்கள் வரீங்கன்னா நீங்கள் குழந்தைய பெற்றுக்காதீங்கன்ற, கல்யாணமே பண்ணிக்காதீங்க. அப்புறம் யூ கோ ஃபார் அ ரெஜிஸ்டர் மேரேஜ், அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு டைவர்ஸ்க்கு போய் 4 வருஷம் 5 வருஷம் அலையிறது. இதெல்லாம் எதுக்கு? when you don't want to have a child, when you don't want to live in a family life, why do you people do all this? இது எங்க போய் முடியும்னு நினைக்கிறீங்க? இது வந்து இல்லை, நான் நிறைய எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஏன்னா நான் ஒரு ஃபேமிலி கோர்ட் பார்த்தேன் ஃபீல்டுக்கு வந்தபோது, இப்போ 8 ஃபேமிலி கோர்ட்டு, அதுவே 10வது போல் இருக்குது இனிமேல். ஸோ டெய்லி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. 3 monthsல டிவோர்ஸ் வாங்குறது, 6 monthsல வாங்குறது, இதெல்லாம் வந்து ரொம்பவும் அதிகமாகிடுச்சு.
3 மாசம் 6 மாசத்துல கல்யாணம் ஆனவங்கலாம் வந்து டிவோர்ஸ்க்கு நிக்கிறாங்க அப்படி சொல்லி என்ன காரணமா இருக்கும்? அவங்களுக்குள்ள ஒரு சகிப்புத்தன்மை இல்லையா? இல்ல எப்படியுமே வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி பேசி அண்டர்ஸ்டாண்டிங்கோட தான் நிறைய விஷயங்கள் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. சோ அது எப்படி அந்த 3 மாசத்துக்குள்ள அவங்களுக்கு ஒரு பிரிவு ஏற்படுத்துது? இல்ல அது அது அந்த அந்த கியூரியாசிட்டி எனக்கும் இருக்கு. அது என்ன சொல்றாங்க, ஒரு சிலர் வந்து பேரண்ட்ஸோட கம்பல்ஷனுக்காக நாங்க பண்றோம்னு சொல்றாங்க. அப்போ பேரண்ட்ஸோட கம்பல்ஷனுக்காக கல்யாணம் பண்ணவங்க என்னத்துக்கு வந்து 3 மாசத்துல வந்து தைரியமா வெளியில வரீங்க? ஸோ அங்கேயே அவங்க தப்பு. நீங்க வந்து ட்ரையல் பார்த்துருக்காங்க. வெதர் யூ வில் ஃபிட் இன் மை, என்னோட நான் ஒரு இது வச்சிருக்கேன், அதுக்குள்ள நீ ஃபிட் இன் ஆவறியான்னு பார்க்கறது, இல்லைன்னா ஜம்ப் ஆகிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளைங்க வந்து ஒன்று சிங்கிள் பேரண்டாக இருந்துக்கிட்ட இந்த ப்ராப்ளம் கண்டிப்பாக வந்து நிறைய இருக்கும். ஏன்னா இவங்க மதர் வந்து அதை ரிஃப்ளெக்ட் பண்ணியிருப்பாங்க. நான் இப்போ மதர்னு வந்து பொதுவாக சொல்கிறது என்ன, இதுக்கு முன்னாடி ஜென்ரேஷன் மதர் தான் வந்து பார்த்துக்கிட்டாங்க. இப்போ வந்து சொன்னேன்னா என்னட்ட இப்போதான் நீங்கள் சொன்னீங்களா 10 நாள் அம்மா கிட்ட 10 நாள் அப்பா கிட்ட, அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இன்னும் குட்டிச்சவராக போயிடும் பிள்ளைங்க. ஏன்னா அம்மா கூட ரொம்ப பிடிச்சி இருந்துட்டு போகுதுன்னு அப்பா ஒரு பெரிய செல்வாக்கை காமிப்பார், அவரோட செல்வாக்கை காமிப்பார். அம்மாவும் வந்து போய் அங்கேயே போய் ஒட்டிட போதோ குழந்தைன்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப செல்வாக்கை காமிப்பாங்க. அப்போ என்ன ஆகும், கண்டிப்பாக வந்து அது வேணுங்கிறதுல இங்கே வேணுங்கிறத வாங்கிக்கும், அங்கே வேணுங்கிறத வாங்கிட்டு அது செய்கிறத செஞ்சிட்ருக்கும். ஸோ இது வந்து நம்மளுடைய பண்பாடு கலாச்சாரம் இருக்கணும்னா நம்ம ஒரு கட்டுக்கோப்பாக இருந்தே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஸோ நீங்கள் சொன்னீங்க மேம் ஒரு 3 months 6 monthsல ஆகுறது, அது ஓகே ஃபைன். அம்மா அப்பா வற்புறுத்தினாங்க, கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், அதனால எங்களுக்கு பிடிக்கல, வெளியே வரும் அப்படிங்கிறது. வயதானதுக்கு அப்புறம் 50 வருஷம் வாழ்ந்துட்டு 40 வருஷம் வாழ்ந்துட்டு 60 வருஷம் கூட வாழ்ந்துட்டு நான் எங்களுக்கு பிடிக்கல, நாங்க பிரிஞ்சிடுறோம், எங்க பிள்ளைங்களே வாங்கி கொடுக்குறாங்க டிவோர்ஸ் சொல்லிட்டு நிறைய கேஸ் நீங்க பாத்திருப்பீங்க. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. 65 வயசுல வந்து என்னுடைய கணவர் வந்து இன்னொரு பொண்ணோட தொடர்பு வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வந்து, ஆமா ஆமா, அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, அவங்க அந்த காலத்து ஆளுங்க, அவங்க வந்து இவங்க பண்ண சேட்டை, இவங்க ஆரம்பத்துல இருந்தே சேட்டை பண்ணியிருப்பாங்க, எல்லாம் பார்த்து 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 என்னடா வாழ்க்கை, இனியாவது என்னுடைய, அதாவது இப்பயும் வந்து நீங்க வீட்டில் என்ன கண்ட்ரோல் பண்ணி, நீ தப்பு பண்ணிக்கிட்டே இருப்ப, என்ன கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருப்பியா, லெட் மீ லிவ் மை லைஃப் அட்லீஸ்ட் ஆஃப்டர் 60 அப்படிங்கிற லெவலுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வெளியில் இவங்க தப்பு பண்ணுறாங்கன்னா வீட்டில் வந்து இவங்கள ஏதாவது குறை கண்டுபிடிச்சி இவங்க இங்கிட்ட நெகட்டிவ், நீங்கள் என்ன சமைக்கிற, நீ எப்படி ட்ரெஸ் பண்ணிக்கிற, இந்த மாதிரி இவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணியே இவங்களை வந்து வச்சுட்டே இருந்திருப்பாங்க. அதனுடைய பர்ஸ்ட் அவுட்டு தான் இது. என்ன மேம் உங்ககிட்ட எப்படி வந்து சொல்லுவாங்க, அவ்வளோ வயசானவங்க, ஸோ ஒரு விஷயம் வந்து உங்ககிட்ட சொல்லும்போது அவங்க எப்படி உங்ககிட்ட சொல்லுவாங்க? அவங்க வந்து சொல்லும்போது நானே கேட்பேன், எங்க 70 வயசுக்கு மேலே என்னங்க பண்ண போறாரு அவர் அப்படின்னு. அப்போதான் அவங்க சொல்லுவாங்க, ஆரம்பத்துலேருந்தே இவங்க இப்படி தான், அட்லீஸ்ட் இப்பயாவது நான் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழ்கிறேனே, இன்னமும் வந்து அவர் என்ன கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம். அவங்க வந்து அதை பற்றி வெக்கப்படுறதோ இல்லை ஒரு வருத்தமோ அதெல்லாம் எதுவுமே இல்லை அவங்களுக்கு. அட்லீஸ்ட் இப்பயாவது நான் என்னோட வாழ்க்கையை வாழ்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க வராங்க. அந்த அந்த 60-65 வயசு அந்த ஒரு 40 வருஷம் வாழ்ந்தவங்கலாம் இவர் ரொம்ப செக்ஸ் டார்ச்சர் பண்றாரு அப்படின்னு ஏதாவது உங்ககிட்ட பார்த்துருப்பீங்க மேம், உங்களால மறக்கவே முடியாது, இந்த மாதிரி ஒரு கேஸ் எனக்கு கேட்கறதுக்கே கொஞ்சம் பயமா இருந்தது அப்படின்னு ஏதாவது இருந்தா சொல்லுங்க. அந்த காலத்துல வாழ்ந்தவங்க எதை சொன்னாலும் சகிச்சுக்கிட்டு எல்லாமே பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ வந்து கேர்ள்ஸ் அப்படி கிடையாது. ஸோ எனக்கு வந்து அந்த மாதிரி வந்து என்னை டார்ச்சர் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி இல்லை, அதை நோக்கி அவங்க வெளியில போய்கிட்டு இருக்கிறாங்கன்றது தான் இப்போ என்கிட்ட வந்துகிட்டு இருக்கிறது. ஸோ இந்த மாதிரியான டிவோர்ஸ் வந்துட்டு இப்போ அதிகரிச்சுட்டே வருது. ஒரு நாளைக்கு எத்தனை கேஸ் மேம் நீங்க பாக்குறீங்க இந்த மாதிரி? நீங்கள் எனக்கு ஒரு 4 பேர் 5 பேர் ஃபோன் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக டிவோர்ஸ் வந்து 3 இருக்கும். இப்போ ஸ்டார்டிங்கில் நீங்கள் வந்து சொன்ன உடனே அவங்களுக்கு வந்துட்டு எப்படி என்ன மாதிரியான கவுன்சிலிங் கொடுப்பாங்க? உடனே ஓகே நீங்கள் 2 பேர் பிரிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்களா? இல்லை இப்போ அதிகமாக 60 வருஷம் வாழ்ந்தவங்களும் சரி 3 மாசத்துல வாழ்ந்து வரவங்களும் சரி என்ன மாதிரி சொல்லுவீங்க? உடனே பிரிஞ்சிடலாம் சொல்லுவீங்களா இல்லை அவங்களுக்கு ஏதாவது டைம் கொடுப்பீங்களா? எனக்கு என்ன ஒரு நப்பாசனா, என்னால் யாரும் பிரிய வேண்டாம், ஒரு ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா அந்த குழந்தை, நான் குழந்தை இருக்கான்னு ஃபஸ்ட்டு கேட்பேன். அந்த குழந்தைங்க இருக்குன்னு சொல்லிட்டா அவங்களுக்கு வந்து அது புரியுதோ, ஏன்னா அவங்க வந்து கஷ்டத்தில் இருப்பாங்க, அவங்களுக்கு புரிஞ்சுக்க முடியாது. பட் ஆல்வேஸ் டைம் வந்து கொடுத்தீங்கன்னா புரியும். ஸோ அதனால் என்ன பண்ணுவேன், நான் எனக்கு இப்போ கேசஸ் இருக்குது 1 month கழிச்சு எடுத்துக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லுவேன்.
இவ்வளோ கேஸ் வந்தாலும் நிறைய நான் சொல்கிற பதிலே பாதி பேர் சேர்ந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ என்கிட்ட பேசினாலும் வரக்கூடிய நம்பர் ஆஃப் கேசஸ் கம்மியாக தான் வரும் நமக்கு. குழந்தை இருக்கு அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுட்டு இவங்க பிரியாம இருக்கணும் அப்படின்னு எந்த தம்பதியாவது நினைச்சிருக்காங்களா? குழந்தை இருக்கு, நம்ம பிரியக்கூடாது அப்படின்னு ஏதாவது தம்பதியர் உங்ககிட்ட வந்திருக்காங்களா? இது 10 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னைக்கு அப்படி கிடையாது. பிரிஞ்சு போறதுல யாரு மேம் அதிகமா ஆர்வம் காட்டுறா? எப்படின்னா ஒரு சில கேசஸ்ல ஆண் பிரியணும்னு நினைப்பாரு. ஆனா இந்த பெண்ணை தூண்டி விடுறது, அதாவது அது வேணும்னு கேட்காம அதுக்கு உண்டான விஷயங்களை அவர் செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. ஸோ இவங்க வெறுத்து போய் எனக்கு வேணாம் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க வயலே அந்த மாதிரி. ஆனா இவங்க ஃபர்ஸ்ட் இன்ஸ்டிகேட் பண்ணிடுவாங்க, நம்ம 2 பேரும் டைவர்ஸ் வாங்கிக்கலாம், நீ தனியாக இருந்துக்கோ, நான் தனியாக இருந்துக்கிறேன், எனக்கு பிடிச்ச மாதிரி நான் இருந்துக்கிறேன், உனக்கு பிடிச்ச மாதிரி நீ இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிடுவாங்க. சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவங்க அதை பற்றி பேச மாட்டாங்க. ஆனால் இவங்களை செய்யறதுக்கான வேலைகளை தூண்டுறாங்க. டிவோர்ஸை பற்றின ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் மக்களுக்கு சொல்லிட்டே இருக்கலாம், தொடர்ந்து பேசலாம் மேம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. Step into the world of redefined elegance with Vivo V40e. Buy now. 2025 ஆண்டிற்கான உங்களின் ராசி பலன்களை ஜோதிடர் மகேஷ் ஐயர் அவர்களை நேரில் சந்தித்து கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இடம் எல்லிய ஸ்டுடியோஸ், நுங்கம்பாக்கம், சென்னை. முன்பதிவிற்கு திரையில் தெரியும் எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும்.